ஆமாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். சரிங்க சரிங்க. யார்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கா? ஏம்மா கொஞ்சம் தண்ணி கொடுமா குடிக்க. சரிங்க அத்தை. அம்மா அப்படியே தள்ளுதுமா, வெயிலில் போயிட்டு வந்தது. தண்ணி எடுத்துருவாமா. இதை ஒரு நிமிஷம் அத்தை தரேன். அம்மா விட்டானா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவோம் பொழுதுமா. சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாமா, அப்புறம் ஃபோன் பேசிக்கலாம். இந்த கிளவி முன்னாடி நிம்மதியாக ஃபோனை பேச முடியாத பாரு. எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலை வச்சுக்கிட்டே இருக்கு. தண்ணி வேணும், அதே வந்து குடிக்க வேண்டியதானே. கிச்சன் பக்கத்தில் தானே இருக்கு. மயக்க வர மாதிரி நடிக்குது. ஒரு தண்ணி கொண்டு வர எவ்வளோ நேரம் பண்ணுறா? பொழுதுனிக்கு ஃபோன் வச்சுட்டு உட்காந்துக்கிறா. ஏண்டி மங்கம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கக்கா, என்ன இந்த வெயிலில்? வாடி கொஞ்ச நேரம் விளாட்லாம். போர் அடிக்குது வீட்டில். எவ்வளோ நேரம் தான் அந்த நாடகத்தையே திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்கிறது. சரிக்கா வாக்க, பின்னாடி போய் விளாட்லாம். இங்கே வீட்டில் வேணாம், மருமக திட்டுவா. ஏன்னா தாயம் போட்டேன்டி. அக்கா அது தாயம் இல்லைக்கா, ரெண்டுக்கா. கண்ணாடி போட்டு வர வேண்டியதானக்கா. உனக்கு கண்ணும் தெரியல ஒன்றும் தெரியல, வந்து விளையாட உட்காந்துக்கிட்டேன். ரெண்டுக்கா அது. பொய் சொல்லாதடி, நான் தாயம் தாண்டி போட்டேன். அத்தை அத்தை எங்கே போயிடுச்சு இந்த கிளவி? தண்ணி கொண்டு வரது ஆளை காணும். பின்னாடி தான் சவுண்ட் கேட்குது, அங்கே போய் பார்க்கலாம். மங்கம்மா இனிமேல் உன் கூட விளையாட மாட்டேன். நீ நல்லா பொய் சொல்றடி. நான் இனிமேல் விளையாடக்கூடாது நினைக்கிறேன். சரி போனா போட்டேன், பக்கத்து கிளவியாச்சுன்னு விட்டேன். சரி வச்சு தொலை போ, தாயமே வச்சுக்கப்போ. ஏனாடி விட்டு தரது? அது தாயம் தாண்டி. அடி பாவி கிளவி, மயக்க வருது, தள்ளாடுது, தண்ணி கொண்டு வான்னு என் உயிரை வாங்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து தாயம் விளாண்டுருக்கியா? தாயம் இரு, நான் வரேன். அத்தை இப்போ உங்களுக்கு மயக்கம் வரலையா? அது வந்துமா, அது